குருவே சரணம். வணங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து குறி சொல்கிறவங்க. என்னங்கய்யா குறி சொல்கிறது, இது பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். மாந்திரிய ரீதியாக இது மாந்திரிய பதிவு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பசாமி கோயில், ஒரு முனீஸ்வரன் கோயில், இல்லைன்னா ஒரு ஐயனார் கோயில், இல்லைன்னா ஒரு காளியம்மன் கோயில், இல்லைன்னா வராயி தாயார் கோயில், இல்லைன்னா வாழப்பரமேஸ்வரர் கோயில், இல்லைன்னா காஞ்சி காமாட்சியம்மன் கோயில், ஏதோ ஒரு கோயில். அங்கே வந்து என்னென்னா குறி சொல்லுவாங்க. குறி சொல்கிறாங்க. குறி சொல்கிறது நான் தப்பு சொல்லலை. குறி சொல்லுவாங்க. குறி சொல்கிறதோட நோக்கம் வந்து என்ன, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அதுதான் மெயின். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடச்சிடும். சாமி வந்து நம்ம வந்து நினச்சதை வந்து சொல்லியிருக்காப்புல. சில பேர் வந்து மனசில் நினைக்கிறத வந்து சொல்லுவாங்க. அது வந்து மாந்திரியத்தில் ஒரு பார்ட்டு. அதை நான் பற்றி இப்போ எதுவும் சொல்லலை, தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து குறி சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாப்புல, உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்லுவாப்புல, இனி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லுவாப்புல, அவ்வளோதான். ஆனால் தீர்வு நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி தான் அந்த இதுக்கு வந்திருப்பீங்க. நான் சொல்கிற சப்ஜெக்ட் நல்லா நோட் பண்ணி பாருங்க. குறி சொல்கிற ஆள் யாருமே வந்து சொல்யூஷனுக்கு வழி சொல்கிறது இல்லை. ஏன்னா அது நான் வந்து நிறைய வந்து மாந்திரிய ரீதியாக வந்து பயணம் பண்ணும்போது, மாந்திரி ரீதியாக பயணம் போகும்போது, இப்போ நான் ஜோதிடம் படிக்கும் போது வந்து என்னென்னா, புருஷன் பொண்டாட்டி என்ன இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்காரர் வந்து என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் வந்து என் வீட்டுக்காரர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, இது பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டான், ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், அந்த மாதிரி வந்துச்சு. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின் போது ஜோதிடத்தில் வழி இல்லை. ஜோதிடத்தில் வழி இல்லை. ஓடிப்போன ஒரு ஆளை எப்படிங்க வர வைக்க முடியும் ஜோதிடத்தில்? நீங்கள் சொல்லுங்கள். கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் இவர் எப்படி வருவாப்புல? அப்போ அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருளை வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மாந்திரியம் வந்திருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து இருக்காப்புல, அவருக்கு வந்து 2 ஆம்பளை பசங்க இல்லை பொம்பளை பசங்க வச்சுங்க. அந்த அப்பா இல்லாமல் இந்த பசங்க சாப்பிட மாட்டுறாங்க, ரொம்ப ஏங்கி போயிட்டாங்க. இல்லை அவருக்கு வந்து ஒரு கடன் நிறையா இருக்குது, உள்ளூரில் நிறைய கடன் வச்சு ஓடி போயிட்டாப்புல. ஃபேமிலி இங்கே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஓடி போயிட்டாப்புல. அவர் பாட்டுக்கு எங்கேயோ ஓடி போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காப்புல. கஷ்டப்படுறது இந்த குடும்பம் தான். இல்லை அவருக்கு வந்து ஏதோ ஒரு சொத்து இருக்குது, சொத்தை வந்து இவங்க வந்து அடுத்த இதுக்கு வந்து சொத்து பிரிக்கணும், இல்லைன்னா மாற்றி விடணும், அந்த மாதிரி. இப்போ அண்ணன் தம்பி பார்ட்டிலாம் இருக்குது. அவர் தம்பிக்காரர் ஓடி போயிட்டாப்புல. கல்யாணம் ஆகி ஓடி போயிட்டாரோ கல்யாணம் ஆகாமல் ஓடி போயிட்டார், அது முக்கியம் இல்லை. ஓடி போயிட்டாப்புல. அவர் திரும்ப வர வைக்கணும் அப்படின்போது மாந்திரியத்தில் வழி இருந்துச்சு, ஜோதிடத்தில் வழி இல்லை. அப்போ இந்த சம்திங் எல்ஸ் இந்த மாதிரி குறி சொல்கிறவர் வந்து இந்த வேலையை பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. குறி சொல்கிறவர் நல்ல கவனிங்க. குறி சொல்கிறவர் அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போ, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து தனியாக வந்து காசு நிறையா கொடுத்து, அவர் வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு மட்டும்தான் குறி சொல்லுவாப்புல, மற்ற நாள் குறி சொல்ல மாட்டார். சில பேர் வந்து இப்போ வந்து எப்படி ட்ரெண்டிங்னா வாரத்துக்கு ஒரு நாள் குறி சொல்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங் வந்து அப்படி இருக்குது, முன்னாடி அப்படி இல்லை. நான் எங்கள் அப்பா காலத்தில் வந்து குறி சொல்கிறதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கு மட்டும்தான் குறி சொல்லுவாங்க, மற்ற நாளை சொல்ல மாட்டாங்க. அப்போ தெய்வ வாக்கு நின்றுட்டு இருந்துச்சு, அவங்க சொல்கிறது அப்படியே பழிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் குறி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்குன்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரி வந்து குறி சொல்கிறவங்க நான் பார்த்துக்கிறேன், இது நடக்கும் அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அது வந்து உங்களுக்கு சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். சொல்யூஷன் வரல. இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து கடன் பிரச்சனையாக இருக்குது. ஒரு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடன் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் வந்து கடன் அடைச்சிடுவேன், அது தெரியும். அதுதான் இவர் சொல்லிடுவாப்புல, உனக்கு கடன் நான் அடைச்சி தந்துடுறேன், நானே உனக்கு எல்லா கடனையும் அடைச்சி தந்துடுறேன், அதே நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவாப்புல. ஆனால் வந்து நமக்கு இப்போ இருக்க வந்து சொல்யூஷன் வந்து என்னென்னா, கடன்காரன் வந்து கழுத்தை நெரிச்சிட்ருக்கான். அவன் வந்து கடன்காரனால வந்து நான் சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறேன். மனதில் நான் என்னோட மைண்ட் செட்டு வந்து பயங்கரமாக பாதிக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, மன வேதனை அதிகமாக இருக்குது. ஒருவேளை நான் தற்கொலை கூட பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. ஆனால் அவர் சொன்னது எதிர்காலத்தில் வருது. நான் இப்போ இறந்துட்டேன்னா எதிர்காலம் எங்கேருந்து வரும்? அப்போ அந்த சொல்யூஷன் எனக்கு வந்து அந்த என்னென்னா, அந்த தீர்வு வந்து என்ன அப்படிங்கிற ஒரு இது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, ஆனால் ஜாதகப்படி பார்த்தேன்னா குழந்தை இருக்குது. குழந்தை இருக்குது, ஆனால் வந்து கல்யாணமே ஆகலை. அப்படின்னோட பார்த்தேன்னா அவருக்கு 2ஆம் இடம் அடியாக இருக்கும், 7ஆம் இடம் அடியாக இருக்காருன்னா தத்து புத்தர்கள் வந்துடுறாங்க இங்கே அந்த இடத்துல. அப்போ இதே குறி சொல்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கவலைப்படாத, உனக்கு நான் குழந்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல.
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு குழந்தை கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாப்புல ஒழிய, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு உன் வீட்டுக்காரமாக வயிற்றுல குழந்தை கொடுக்குறேன்னு மாதிரி சொல்லிக்க மாட்டாப்புல. குறி சொல்கிறவரோட அந்த இது வந்து அவங்கள பற்றி நான் தப்பு சொல்லலை. உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இங்கே கிடைக்காதுன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இப்போ நானே வந்து என்னென்னா, நானே குறி சொல்கிறதா இருந்தாலும் குறி சொல்கிறது வந்து பர்டிகுலர் டைமிங்கில் மட்டும் சொல்ல முடியும். எல்லா நேரத்திலும் குறி சொல்லவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல முடியும். ஆனால் சொல்யூஷன் வரும்போது வந்து குறி சொல்கிறது மூலமாக சொல்யூஷன் வராது. அதுதான் இது வந்து தப்பான விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ வந்து என்னென்னா, இந்த பொழுதுபோக்காண்டி வர்றவங்களுக்கு வந்து அந்த குறி சொல்கிற ஆட்கள் வந்து கரெக்டாக வரும். ஆனால் வந்து பிரச்சனைக்கு தீர்வு சாமி எங்களுக்கு வந்து மன நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு மெத்தடு. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். அவங்ககிட்ட வந்து ஒரு ஆள் இருக்குது. அவங்ககிட்ட ஒரு ஆள் இருக்குது. அவர் சொல்கிறாப்புல இவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அந்த உண்மையிலே வந்து நல்ல சாமி ஆடுறவங்க, கருப்பு சாமி ஆடுறவங்க, இது பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஊரே கையெடுத்து கும்பிடும். ஆனால் பொருளாதார ரீதியாக அவருக்கு வந்து பணக்காசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த கொம்பன் படம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கொம்பன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கரன் அவர் சாரோடைய அந்த இது தான் ஊரே கையெடுத்து கும்பிட்ற சாமி மாதிரி இருப்பாப்புல அவர். ஆனால் லோடுமேன் வேலைக்கு போனால் தான் அன்றைக்கி அவருக்கு வந்து சோறு. அதுதான் கான்செப்டே. குறி சொல்கிறவர் அப்படி தான் இருப்பாப்புல. அவர் என்னைக்கு காசுக்கு குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ அன்னைக்கு அந்த சொல்கிற குறி பலிக்காது. அப்போ இதிலேருந்து நான் எந்த அளவுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன்னு பார்த்துங்க. தெய்வ வாக்கு எப்போவுமே வந்து காசுக்கு விலை போகக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப சப்ஜெக்ட். அதுதான் அவன் என்னைக்கு வந்து காசுக்கு வந்து அடிப்பட ஆரம்பிச்சிட்டானோ, அதான் அந்த குறி சொல்கிற நபர் வந்து என்னைக்கு காசுக்கு அடிப்பட ஆரம்பிச்சிட்டாரோ, இல்லை இன்றைக்கி வந்து இவன்கிட்ட வந்து 1000 ரூபா பிடிக்கி விட்டுறணும், நம்ம பார்த்து தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னைக்கு மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டானோ அன்னையிலேருந்து அவங்க அந்த வாக்கு வந்து படிக்காதான் போக ஆரம்பிச்சு. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப நாளைக்குலாம் இழுக்க முடியல. ஓகே, இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சொல்யூஷன் வரும்போது வந்து என்னென்னா, அந்த சொல்யூஷன் மட்டும்தான் மாந்திரியத்தில் வந்து தேட ஆரம்பிக்குது. இப்போ வந்து என்னென்னா, இதே வந்து என்னென்னா வாக்குப்பளிதன்னு ஒன்று இருக்குது. வாக்குப்பளிதன்னு சொன்னால் நீ என்ன சொன்னாலும் பழிக்கும், நான் என்ன சொன்னாலும் பழிக்கும் அப்படின்ற மாதிரி மாந்திரியத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு தேவதையாக இருக்குது, இல்லை அதுக்குன்னு ஒரு தாயத்து இருக்குது, இது இருக்குது. அதுதான் சப்ஜெக்ட். இப்போ வந்து என்னென்னா, இப்போ நான் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து சொல்கிற விஷயம்லாம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறையா வந்து அதிகமாக வந்து பேச மாட்டேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயும் சரி, எங்கள் இதுலேயும் சரி, எப்போ பார்த்தாலும் வந்து யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. நான் என்னை பார்த்த உடனே எல்லாம் பார்த்தேனே நல்லா சிரிச்சுட்டு இருக்க ஒரு கூட்டம், நல்லா சிரிச்சுட்டுங்க. ஒரு கல்யாண வீடோ இல்லை ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்லேயோ நான் போய் நின்ற உடனே எல்லா கப்சிப்புக்கும் சைலண்ட் ஆயிடுவாங்க. என் ஃபேஸ் அந்தளவுக்கு டெரராக இருக்கும். நான் உம்முன்னு தான் இருப்பேன். என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் நடந்துருச்சு, அந்த சோகத்தோடு தான் நான் வருவேன். அதனாலே வந்து என்னென்னா, நான் நிறைய பேர் வீட்டுக்கும் போக மாட்டேன், எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி கான்செப்ட் படி பார்த்தேன்னா அப்படி தான் வளர்ந்தேன். அப்படின்னோடனே வந்து நான் அதிகமாக வந்து யாருக்கும் வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து என்னோடய தாய் வழி இதில் வந்தது தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து அதே மாதிரி தான் அருள் வாக்கு சொல்கிறது இருந்துச்சு. அவங்க சொல்கிற விஷயம்லாம் படிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இது இருந்துச்சு. உபாசனை எடுத்ததுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தப்பான இது கிடையாது இது. இப்போ நான் பஸ்ஸில் போகிறேன். எனக்கு பெரும்பாலானது வந்து பஸ்ஸில் போகிறதோ ரொம்ப பிடிக்கும். பைக்கில் போகிறதோ இல்லை காரில் போகிறதோ, மக்களாக என்னோடய கான்செப்டே அதுதான். மக்களாக ஒரு பொது பயணம் அந்த மாதிரி. ஏன்னா அங்கே தான் பலதர மக்களை நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பாட்டுக்கு ஒரு வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். அதுதான், ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துன்னா ஒரு வேடிக்கை பார்த்துட்டே போகலாம், என்னென்ன நடக்குது நாட்டில் அந்த மாதிரி. அப்போ வந்து என்னென்னா, நான் மேக்ஸிமம் அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். ஒரு 3 சீட்டில் உட்காரோம்னா நல்லா சொகுசு பார்க்குறவங்கன்னா ஒன்று இந்த ஓரத்தில் உட்காந்துப்பேன், இல்லை இந்த ஓரத்தில் நடுவில் உட்கார மாட்டாங்க. நான் எப்படின்னா பரவாயில்ல உட்காருங்க சார்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். நான் மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேனோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப்பு தான் இதில்.
இப்போ பஸ்ஸில் ஒருத்தர் என்னை இடிச்சுட்டே வராப்புல, ஒரு ஒரு குடியாரோ இல்லை இதோ இல்லை ஒரு நெத்தியில் பட்டையை போட்டுட்டு ஒரு ஆளோ குடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே வராப்புல. நான் அந்த நேரத்தில் கோவப்பட்டு நீ விளங்கவே மாட்ட, நீ நாசமாக போயிட அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அது பழிக்கும். ஆனால் எனக்கு கருமா சேர்க்கும். எனக்கு வந்து அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கு வந்து அது நல்லது இல்லை. அதுதான் அது. நல்ல வார்த்தையை சொன்னேன்னா அதுக்கு நான் பேசாமல் இருந்து போயிடலாம். அவர் ஏதோ குத்துறா இது பண்ணுறான்னா தெய்வம் பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் பேசாமல் போக வேண்டியதான். அப்படி தான் வந்து என்னென்னா ஒரு ஆட்டி வந்து நான் மதுரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இடையில வந்து ஒரு மத்தியான நேரம் தான், ஒரு மத்தியான டைமில் வந்துன்னா சீட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டாப்புல. உட்காந்தோடனே வந்து ரொம்ப பயங்கர அலப்பறை. அப்போ நான் அண்ணே இந்த மாதிரி அலப்பறை பண்ணாமல் கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ வந்து என்னென்னா என்ன நீ பெரிய ஈவனா அப்படின்னா ரொம்ப அசிங்கம் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. நான் அப்போலாம் வந்து இந்த பட்டை போடுறதில்ல நார்மல் ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பேன். கொஞ்சம் வெயிட்டாக இருப்பேன் நான் பார்க்க. அப்படின்னோடனே என்ன கண்டக்டர் அங்கேருந்து வந்தாப்புல. அவர் வந்தோடனே என்னென்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட தான் கேட்கணும். இல்லைங்க இந்த மாதிரி குடிச்சிருக்காப்புல, கொஞ்சம் இது பண்ணி மேலே சாஞ்சிட்டு இருக்கு இது பண்ணுறாப்புல, நான் கொஞ்சம் பேசாமல் இருங்க, வாந்தி இந்தி எடுத்துகிட்டேன், இதை நான் வந்து எழுந்துச்சி வேறு பக்கம் கூட போய்க்கிறேன். அவர் வந்து இந்த 2 சீட்டில் தான் உட்காந்துதான், அந்த சீட்டை ஃபுல்லாகவே எடுத்து நான் வேணா நின்றுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னேன். அதுதான் வந்து என்னென்னா கொஞ்சம் சாயம் வாங்க, இல்லைன்னா நான் எழுந்துக்கிறேன் நீ உட்காரணுன்னு அப்படியே ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் வந்து கண்டக்டர் வந்து சத்தம் போட்டுருந்தாப்புல அவரை. அப்படின்னோடனே அந்த ஆள் அடங்குற மாதிரி இல்லை. நான் என்ன கேட்டேன்னா நான் பேசாமல் வந்து எழுந்துச்சு வேறு பக்கம் வந்துட்டேன். வேறு ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டேன். ஐயா இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே வந்து உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டேன். அவருக்கு வந்து போதையில் இருந்த அந்த ஆசாமிக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து இடையில வந்து படியில் இறங்கும் போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாப்புல. ஸ்டாப்பில் விழுந்து தலை இன்ஜுரி ஆயிடுச்சு. இது வந்து என்னென்னா இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் வாக்கு எதுவுமே சொல்லலை, நான் சொல்லலை, எதுவுமே இது பண்ணலை. நம்ம மனசில் வந்து ஒரு ஒரு இது நினைக்கிறேன், என்ன நம்மளை போய் இப்படி பேசிட்டானே அப்படின்னு ஒரு இதுதான் நினச்சதோட பலன் அது. அப்போ எனக்கு ரொம்ப மன வருத்தம். ஐயோ நம்மளால் ஒரு ஆளுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம எதுவும் சொல்லலையே இது பண்ணலையே அப்படின்னோட அந்த வாக்கு பழிதான் வந்து எப்படின்னா மனசில் நினச்சாலும் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து என்னென்னா ரொம்ப நான் இது பண்ணுறதில்ல, யார்கிட்டையும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் மாறுறதில்ல ரொம்ப. ஏன்னா அவசரத்தில் நம்ம பார்த்து ஒரு எமோஷனல் டக்குன்னு வந்து வெளிவந்துடும் வார்த்தைகள். நான் ரொம்ப எமோஷனல் டைப்பு. நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், மாந்திரியன்ற ஒரு இதில் கான்செப்டில் வந்து சொல்லியிருப்பேன், ஜோதிடத்தில் மாந்திரியத்தின் தீர்வு அப்படின்ற ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு. ஒரு பொண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. பின்னாடி பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பார்த்தோன்னே ரத்த கட்டேரி இருக்கிறது மாதிரி தெரிஞ்சு. அப்போ வந்து என்னென்னா எனக்கு இதை பார்த்துட்டு என்னால் பொறுக்க முடியல. எனக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய அபத்தமானது. அந்த பொண்ணு வந்து இனி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சொந்தக்கார வீட்டுக்கு போக முடியாது, ஒரு சொந்த பத்தத்தில் இது பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து ஒரு பேர் சூட்டு விழா இல்லை ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் வந்து கல்யாணத்தில் வந்து ஒரு குழந்தை தூக்க போகிறாங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? எனக்கு அதுதான் வந்து பொறுக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னன்ட்டேன்னா எனக்கு அதுதான் ரொம்ப கோபத்தோட உச்சத்தில் போயிட்டேன். என்னவா உனக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னென்னா பேசாமல் இருக்கணும், உடனே விட மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்த ப்ராப்ளம்ஸ் வந்து அது வேறு. எதுக்குன்னா இது எமோஷனல். இந்த எமோஷனல் மூலமாக தான் வந்து என்னென்னா சில வார்த்தைகளோ இதோ வர ஆரம்பிச்சோம். நான் இந்த எமோஷனை கட்டுப்படுத்த ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து என்னென்னா சொல்கிற வாக்கு படிக்குது, சொல்லாத வாக்கும் படிக்குது, மனசில் நினைக்கிறதும் படிக்குது. அதுக்காண்டி சொல்ல வார்த்தை. இந்த நீங்கள் குறி சொல்கிறவங்களாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தேன்னு வைங்களேன். அதனால தான் சொல்கிறேன், அவங்க வாயில் விழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் என்கிட்ட வம்புழுத்தணும்னு நான் சொல்லுவேன், ஐயா என் வாயில் விழுதாங்கய்யா, ஐயா போயிட்டு வாங்கியா என் வாயில் விழுதாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட பேச நிறைய பேருக்கு அதை சொல்லுவேன், என் வாயில் தேவைலாம் விழுதாங்க போயிட்டு வாங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் நான் சொல்லுவேன். ஒரு டயத்தில் எமோஷனல் ஆகும் தெரியுமா, அப்போ தான் பீரியட் வெளியே வரும். சொல்லிட்டேன்னா அப்போ அவங்க லைஃப்பில் வந்து ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் நடக்கும். அதனால தான் வந்து ரொம்ப அதனால ஃபோனில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து
எவ்வளோ தூரத்துக்கு கன்வீனியண்ட்டாக பேசுகிறேன், அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் நான் பேசுகிறேன். அதனால தான் வந்து என்னென்னா, இல்லைம்மா நான் நீங்கள் கொடுக்குற காசு வந்து அரை மணி நேரம் தான் டைம், நீங்கள் கொடுக்குற காசுக்கு அரை மணி நேரத்துக்கு தான் என்னால் பேச முடியும், அதுக்கு மேலெல்லாம் பேச முடியாதுன்னு நான் எதுவும் பேசலை. ஒரு 2 ஹவர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கம்மா சொல்லுங்கள், வந்து உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் அந்த நேரத்தில் வந்து என்னென்னா ஈகோ பார்க்குறது இல்லை, இது பண்ணுறது இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து இனிமேல் வந்து குறி சொல்கிற ஒரு ஆளாக மாறலாம், இல்லை ஜோதிடத்தில் ஒரு ஆளாக வரலாம் அப்படின்னா இதெல்லாம் வரும், இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நல்லா இருந்தீங்கன்னா, அதாவது இந்த அளவுக்கு ரொம்ப 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 யோக்கியமாக அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து கடவுள் உதவி பண்ணுவாங்க. இப்பயும் நான் அடித்து சொல்கிறேன், பெரிய லெவலில் நட்பெல்லாம் கிடைக்கும், பெரிய இடத்தோட ஆளுகளோட சம்பந்தம். கோயிலில் வந்து பெரிய லெவலில் ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருப்பாப்புல, பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருப்பாப்புல, பார்த்தா பெரும் கோடீஸ்வரனாக இருப்பாப்புல. அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கார் வரும். நம்ம ஏதோ வந்து அவர் கூட சேர்ந்து ஜாலியாக ஏதோ பேசிக்கிட்டு சாமியை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டே போவோம். நம்ம பார்த்தோன்னா ஐயோ நான் அவரே ரொம்ப பார்க்க பாவமாக இருக்குன்னு நம்ம சாப்பாட்டில் பாதி அவருக்கு கொடுப்போம். பார்த்தா அவர் அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு, என்ன சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஜோசி சொல்லிகிட்டு இருக்கேன் சார், ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, அப்படியா சார் அப்படின்னோடனே, சரிங்க சார் உங்கள் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னோடனே நம்பரை வாங்கிப்போம். என் பேருன்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லிடுவாப்புல. நமக்கு அந்த பேர் வந்து மைண்டில் செட் ஆயிரும். டக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாப்ப, டக்குன்னு பார்த்தோன்னா கார் அனுப்பிச்சி விட்ருவாப்புல. என்ன சார் திடீர்னு கார் அனுப்பிச்சிருக்கீங்க, என்ன எது ப்ராப்ளமா, எது பஞ்சாயத்தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பேன். அப்போ காரில் கூப்பிட்டு போய் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் வந்து வச்சு பார்ப்பேன். என்ன சார் அன்றைக்கி அந்த மாதிரி இருந்தீங்க, இன்றைக்கி இந்த மாதிரிலாம், அது ஒரு சின்ன வேண்டுதல் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி தான் பெரிய ஆட்களோட நட்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சு எனக்கு. அதுதான் வந்து தெய்வம் வழி கொடுக்கறது உங்களுக்கு. நான் ஏன் வந்துன்னா, நீங்கள் வந்து புலம்பலாம், என்னடா தெய்வத்துக்கு டெய்லி வந்து பூ வாங்கி போடுறோமே, டெய்லி வந்து விளக்கு எழுதிட்டு இருக்கோமே, ஒரு தட்சணை, அது எதிர்பார்க்காங்க. நீங்கள் அந்த எதிர்பார்த்துக்கிட்டே நீங்கள் அந்த வழக்கு ஏறினீங்கன்னா டெவலப்மெண்ட் இருக்காது. ஏதோ என் கடமை பண்ணுறேன்ப்பா தாயே, என்னோட கடமையை வந்து நான் பண்ணுறேன் தாயே, நீங்களாக பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஏற்றுங்களேன், ஒரு நல்ல வழிகாட்டும். அதனால தான் இவ்வளோ தூரத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து சப்ஜெக்ட் வந்து என்னென்னா குறி சொல்கிறது வாக்குப்படி தான். இந்த வாக்குப்படி தான் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதுதான் வந்து கண்டென்ட். ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.